ஜெர்மனியிலிருந்து மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த பெண்ணை மர்ம நபர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சம்பவங்களை தடுத்திட சுற்றுலா ஸ்தலங்களில் சிறப்பு காவல்துறை பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆர்ப்பரிக்கும் அலைகள். சூரிய கதிர்கள் பூமியை தொடத் துவங்கி இருந்த அதிகாலை வேளை. தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் மாமல்லபுரம் கடற்கரை. இப்பகுதியில் அந்த பெருமையை சீர்குலைக்கும் விதமாக நிகழ்ந்துள்ளது அந்த கோரச் சம்பவம். ஜெர்மனியில் இருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த ஜெனி என்னும் பெண் மர்ம நபர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகினார். Maybe 30 years old, raped her. And she got very hurt here, on his leg. That's it. Which people? Indian people, 2 Indian people. Lady, name. We don't know the name and we're not going to give our name. It's okay. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெனி உடனடியாக இது குறித்து உடன் வந்தவர்களிடம் கூறியுள்ளார். பின்னர் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் இச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெனியிடம் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் மர்ம நபர்களின் அடையாள வரைபடத்தை தயாரித்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தோஷ் மாமல்லபுரம் கடற்கரையோர பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த உத்தரவிடப்பட்டதாக கூறினார். இதனிடையே ஜெர்மன் நாட்டு தூதரக அதிகாரிகளும் அப்பெண்ணை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய சுற்றுலாத்துறைக்காக சிறப்பு காவல்துறை பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. டொமஸ்டிக் டூரிஸ்டையும் இல்லை ஃபாரின் டூரிஸ்டையும் டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் கேரளாவில் டூரிசம் விங் போலீஸ் செப்பரேட்டாக முழு பீச்சில் அவங்க தடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்லா டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ்லையும் டூரிசம் போலீஸ் இருந்தால் அது கொஞ்சம் வர அயல்நாட்டு சுற்றுலா பயணிக்கும் சரி, நம்ம உள்நாட்டு பயணிகளுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது மாநில அரசும் மத்திய அரசும் கொஞ்சம் செவி சாதித்து இது ஏற்படுத்தினா இன்னும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது என்னோட கருத்து. அதே சமயம் சுற்றுலா வரும் வெளிநாட்டினர் தனியே எங்கும் செல்லாமல் தங்களது குழுவினருடன் வெளியில் செல்வது பாதுகாப்பானது என்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கருத்து. Go on here. There is a difference of culture and society and everything. So it doesn't happen that if you get raped or something attacked, it doesn't happen the way you think it would do in your home country, whether that's England or Germany or France. So it's always advisable to take great precautions when you're here. Don't wander off on your own. This is dangerous. There are people out there who don't see the morality of these things as we do in the West. And it's not their fault, it's the way they are. So therefore you're putting yourself at risk with them. மாமல்லபுரத்தில் இதுபோன்ற குற்ற செயல்கள் நிகழ்வது தொடர்கதையாகி வருகிறது. எனவே அப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், பாதுகாப்புக்கு கூடுதல் போலீசாரை குவித்திட வேண்டும் என்பது மாமல்லபுர வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக மாமல்லபுரத்தில் இருந்து விநாயகமூர்த்தி.